வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம தர்பூசணி பழம் வாங்கும் இல்லையா, உள்ள பழம் சாப்பிட்டு மேலே இருக்க காயத்தை தூக்கி சாட்டிடுவோம். அந்த காயை வச்சு தான் இன்றைக்கி அல்வா செய்ய போகிறோம். இது மேலே இருக்க அந்த தோலை நீக்கிட்டு அந்த காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை துருவிட்டு ஒரு கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அல்வா அடி பிடிக்காமல் வரும். ஒரு 50 ml நெய் ஊற்றிட்டு இந்த காயை போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா சுருண்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுறப்போ ஃபுட் கலர் ஒரு சிட்டிக்கை சேர்த்திக்கணும். ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு அது ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டு காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சர்க்கரை சேர்த்தணும். ஏன்னா சர்க்கரை சேர்த்துக்கிறது காய் வேகாது. அதனால காய் நல்லா வெந்திருக்கான் அந்த அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா 100 கிராம் சர்க்கரை நெய்ஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்திக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் ஒரு 50 மில்லி நெய்யும் ஊற்றிட்டு இப்படி கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சூப்பரான நம்மளோட அல்வா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ ஜாங்காறு வந்துருச்சு. இது செய்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். மேலே பாதாம் தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.